வணக்கம், ஜெகன் கேபிட்டல் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் வந்து ஃப்யூச்சரில் பண்ண முடியும். நம்ம ஆப்ஷனில் கேள்விப்பட்டிருக்கோம், அது சம்மந்தமாக நிறைய காணொலி போட்டிருக்கேன். ஸோ ஃப்யூச்சர்லேயும் பண்ண முடியும். சில வேலைகளில் மட்டும்தான் பண்ண முடியும், எப்போதும் பண்ண முடியாது. சில வேலைகள் நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலையும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் அந்த காணொலியில் சொல்ல போகிறேன். இது மூலமாகவும் நீங்கள் பணம் பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி. ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னால என்ன அப்படின்னா வந்து ஒரே ஒரு கான்ட்ராக்ட், இப்போ நிஃப்டினா நிஃப்டி, பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி, ஒரு எக்ஸ்பைரியில் செல் பண்ணணும், இன்னொரு எக்ஸ்பைரியில் பை பண்ணணும். ஸோ இப்படி பண்ணோம்னா அது வந்து என்ன அர்த்தம்னா, அதுக்கு பேர் கேலண்டர் ஸ்ப்ரெட்னு பேர். வந்து அதாவது வந்து சேம் அண்டர்லைங், நிஃப்டியாக இருந்தால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியாக இருந்தால் பேங்க் நிஃப்டி, ரெண்டும் சேமு. ஆனால் அதே கான்ட்ராக்ட் தான், சேம் கான்ட்ராக்ட் தான், புரிஞ்சுக்குங்க. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்னா நிஃப்டி ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி கால் ஆப்ஷன்னா பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன். ஒரு இதில் பை பண்ணணும், செல் பண்ணணும், எக்ஸ்பைரி மட்டும் வேறு, அவ்வளோதான். அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கேலண்டர் ஸ்ப்ரெட்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு பே ஆஃப் வந்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா வந்து இது நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஃபியூச்சரில் கூட இது பண்ண முடியும். எப்படி ஃபியூச்சரில் பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். நிஃப்டி ஃபியூச்சரை வந்து இப்போ ஜூனில் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு வந்து செல் பண்ணுறீங்க, சரிங்களா? செல். ஓகே. அண்ட் அதே இது வந்து மேலே கரண்ட் மந்த்தில் பை பண்ணிருக்கீங்க, இதில் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, செல் பண்ணிருக்கீங்க. ஓகே. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து 100 ரூபாய். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ என்ன மாதம் நடக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து மார்ச் நடக்குது. ஸோ மார்ச்சில் ஒரு நிஃப்டி ஃபியூச்சரோட விலை இருக்கும், ஓகேங்களா? ஏப்ரலில் ஒரு விலை இருக்கும். ரெண்டுமே ஒரே விலையாக இருக்காது, ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கும். இப்போ 100 ரூபாய் இருக்க பட்சத்தில் பொதுவாக என்ன பண்ணலான்னா, எதில் குறைவாக இருக்கோ அதை பை பண்ணுறீங்க, எதில் அதிகமாக இருக்கோ அதை செல் பண்ணுறீங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அப்படி பார்க்கும்போது 100 ரூபா ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இதுக்கு இருக்க வேண்டிய டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது. இது பெரும்பாலும் 60 ரூபா இருக்கும் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ 60 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஆனால் 100 ரூபா இருக்குது. அதனால் வந்து மிச்சம் உள்ள 40 ரூபா தான் உங்களுக்கு லாபம், ஓகேங்களா? ஏன் இந்த 60 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், எப்போ நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இந்த மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, 60 ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, செல் பண்ணிவிட்டு ஒரு குறையாக இருக்கிறதுல பை பண்ணிவிட்டு அதிகமாக இருக்கிறதுல செல் பண்ணிவிட்டு அந்த உள்ள வித்தியாசத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர் கேலண்டர் ஸ்ப்ரெட். இது வந்து பை ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இதே இது செல்லு கூட நீங்கள் பண்ண முடியும். செல்லு எப்போ பண்ண முடியும்னா, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பாருங்கள். மேலே வந்து அதிகமாக இருக்கும், ஜூனில் வந்து கம்மியாக இருக்கும். மேலே வந்து 18,000, ஜூனில் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் டிஸ்கவுண்ட்னு பேர், 50 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்னு பேர். இது எப்போ இருக்குன்னா, மார்க்கெட் பேரிஷாக இருக்கும்போதெல்லாம் இருக்கும். எல்லாம் மார்க்கெட் பேரிஷாக இருக்குது, கொரோனா காலங்களில், இல்லைனா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் காலங்களில், வார் சமயங்களில், ஸோ டிமானிட்டைசேஷன் நடந்த காலங்களில் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து மாற்றி பண்ணணும். எங்கே வந்து உங்களுக்கு அதே தான் குறையா இருக்கோ, எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே விற்கிறீங்க, எங்கே குறையா இருக்கோ அங்கே வாங்கிக்கிறீங்க, சேம் தான். ஆனால் கரண்ட் மந்த்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து விற்றுருப்பீங்க, அடுத்த மாதத்தில் வாங்கியிருப்பீங்க. இதுக்கு பேர் வந்து செல் ஃபியூச்சர் கேலண்டர் ஸ்ப்ரெட்னு பேர். ஸோ இதுவும் பண்ணலாம். இது நான் பண்ணதில்லை, பை கேலண்டர் ஸ்ப்ரெட் தான் பண்ணியிருக்கேன். செல் கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் ஆபத்தானது. ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஏன் இந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குங்க கரண்ட் மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் உள்ள ப்ரீமியம் அவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இருக்கும்னா, ப்ரீமியம் வந்து ஏறத்தாழ வந்து 50 ரூபாலேருந்து 60 ரூபா இருக்கும். எதனால் அப்படி இருக்குன்னா, இப்போ நிஃப்டி வந்து 17,000 வச்சு 17,500 வச்சுக்கோங்க, லார்ஜ் சைஸ் வந்து 50ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இதோட கான்ட்ராக்ட் வேல்யூ என்ன, இதையும் பெருக்குன்னா கான்ட்ராக்ட் வேல்யூ கரெக்டுங்களா? இது ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 17,500 இன்ட்டு 50 போட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த 10 லட்சத்துக்கு நீங்கள் கேஷில் வாங்குறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஃபியூச்சரை வாங்கிக்கிறீங்க. 10 லட்சத்துக்கு கேஷில் வாங்குறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஃபியூச்சர் வாங்கிக்கிறீங்க. இந்த ஃபியூச்சருக்கு எவ்வளோ மார்ஜினு, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா மார்ஜின்ங்களா? உங்களுக்கு மீதி 8.5 லட்ச ரூபா உங்களுக்கு எதில் உட்காந்துருக்குது, நீங்கள் பேங்க்கில் எப்படி போட்டு உட்காந்துடுறீங்க,
ஓகேங்களா. ஸோ அதோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.4% வச்சுப்போம். இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 0.4% வச்சுப்போம். ஓகேங்களா. அப்படி வச்சுக்கிற பட்சத்தில் இந்த 8.5 லட்சத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அனுபவிக்கிங்க மாதம் மாதம். ஆனால் கேஷில் போட்டவன் 10 லட்சத்தையும் போட்டுட்டு அவனுக்கு வந்து எஃப்டி போட முடியாது. ஃபியூச்சரில் பண்ணுறவன் 1.5 லட்சம் மட்டும் போட்டுட்டு ஃபியூச்சரில் பண்ணுறவனுக்கு ஒரே ப்ராஃபிட்டு, கேஷில் பண்ணுறவனுக்கு ஒரே ப்ராஃபிட்டு. ஆனால் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு தனி. யாருக்கு? ஃபியூச்சரில் பண்ணுறவங்க. அப்படி ஒரு இது இருக்கு இல்லையா. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபியூச்சரில் உள்ள பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே வந்து அது ஒரு ப்ரீமியமில் இருக்கும். எவ்வளோ ப்ரீமியமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏறத்தாழ 60 ரூபா ப்ரீமியமில் இருக்கும். 10 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் வேல்யூ, 50 ரூபா ஏன் ப்ரீமியம் இருக்குது, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் வேல்யூ. மாதத்துக்கு 0.4% வட்டி போட்டிங்கன்னா மார்ஜின் வந்து 1.5 லட்ச ரூபா போயிடும். சரிங்களா. மிச்சம் உள்ளதுக்கு 17,500க்கு 0.5% போட்டிங்கன்னா 58 ரூபா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எஃப்டியிலேருந்து வருது. யார்? ஃபியூச்சர் பிளேயர் இருக்குங்களா. அந்த எஃப்டிக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகமாக உங்களுக்கு 60 ரூபா சார்ஜ் ஆகும் ஒரு மாதத்துக்கு. ப்ரீமியம் அப்படி தான் ட்ரேட் ஆகும். இல்லை ப்ரீமியமோட ரேட்டும் ஸ்பாட்டோட ரேட்டும் சேம்னு வச்சுக்கோங்க. ஊரில் யாருமே ஸ்பாட்டை வாங்க மாட்டாங்க, யாருமே நிஃப்டி பீஸை வாங்க மாட்டாங்க, எல்லாரும் ஃபியூச்சரை வாங்கிட்டு போகிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்புறம் ஒரு மாதத்துக்கு வந்து 60 ரூபான்னா 2 மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 120 ரூபா இருக்கும். இந்த ப்ரீமியம் வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவில் உள்ள ப்ரீமியம் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 ஆயிரும். ஸ்பாட்டோட விலையும் ஃபியூச்சரோட விலையும் எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 போயிடும். இந்த வித்தியாசம். ஸோ இதுதான் இந்த ப்ரீமியத்தோட லாஜிக். 60 ரூபா ஏன் இருக்குன்னு சொன்னா இல்லையா. இது ஏன்னா உங்களுக்கு மிச்சம் உள்ள கேஷ் எஃப்டியில் இருக்கிறதுனால ஃபியூச்சர் கொஞ்சம் ப்ரீமியமில் தான் இருக்கும். கொஞ்சம் அது எவ்வளோன்னா எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து அந்த ஃபியூச்சரோட ப்ரீமியம். எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ப்ரீமியம் அதிகமாகும், எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா அந்த ப்ரீமியம் குறையும். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ரீமியம், 2 மாதத்துக்கு 2 ப்ரீமியம், ஒரு வருஷத்துக்கு 12 ப்ரீமியம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம பண்ண போகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா. இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது இப்போ 60 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல 100 ரூபா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? பை கேலண்டர் ஸ்ப்ரெட். பைனா என்ன பண்ணணும்? பை கரண்ட் மாதத்தில் வாங்கணும், செல் நெக்ஸ்ட் மந்த்தில் விற்கணும். ஏன்னா 60 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல 100 ரூபா இருக்கு. அப்போ நமக்கு ரொம்ப 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 நம்ம நல்லது. லோ ப்ரீமியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல இப்போ 20 ரூபா இருக்கு. மார்க்கெட் பேரிஷா இருக்கு. அப்போ இந்த 20 ரூபா மறுபடியும் 60 ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அது இருந்தாலும் இல்லைன்னா 60 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல -60 ரூபா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். செல் கரண்ட் மந்த்து பை நெக்ஸ்ட் மந்த். ஏன்னா இந்த பேரிஷ்னஸ்லாம் முடிஞ்ச விட்டு எப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 60 ரூபா ஆயிரும். எப்படினாலும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 60 ரூபா. 60 ரூபா இருக்கிறது தான் நார்மல். 60 ரூபா விட்டு அதிகமாக போகிறது நார்மல் கிடையாது, 60 ரூபா விட்டு கம்மியாக இருக்கிறது நார்மல் கிடையாது, நெகட்டிவ்ல போகிறது நார்மல் கிடையாது. ஸோ எங்கே வித்தியாசம் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், எதில் குறையா இருக்கோ அதில் பை பண்ணுறோம், எதில் அதிகமாக இருக்கோ அதை செல் பண்ணுறோம். அவ்வளோதாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட அற்புதமான இது பை கேலண்டர் ஸ்ப்ரெட், செல் கேலண்டர் ஸ்ப்ரெட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா. சரி, இது நான் சொன்னது தான். ஸோ 60 ரூபா இருக்கணும், 100 ரூபா இருக்குது. நம்ம ப்ராஃபிட் டார்கெட் 40 ரூபா வச்சுருக்கோம். 40 ரூபா அந்த டிஃபரன்ஸ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா நார்மலான உடனே நம்ம வந்து மார்க்கெட் விட்டு வெளில போயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டோட இது. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தான் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. வித்தியாசத்தை தான் ப்ரீமியத்தை தான் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா சில டைமிங்கில் என்ன ஆயிரும்னா இந்த 100 ரூபா டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னால, இந்த 100 ரூபா டிஃபரன்ஸ் வந்து பெரும்பாலும் ஒரு மாசத்துல வந்து 60 ரூபா ஆயிரும். சில நாள் என்ன ஆயிரும்னா 3 மாசங்கள் ஆகும். அப்படியே 100 ரூபா டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். 100 ரூபா டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட்ல இருக்கிறதும் அப்படியே டிஸ்கவுண்ட்ல போயிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் இருக்காது, அது உறுதி. ஏன்னா பேக் டெஸ்டிங் பிரகாரம் வந்து ஏன்னா இருக்க முடியாது. இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா யாருமே கேஷ் மார்க்கெட்ல பண்ண மாட்டாங்க. ரைட்டுங்களா. அப்போ அந்த 3 மாசத்துக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அதே ஆப்ரேஷனை ரோல் ஓவர் பண்ணிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கும். அது மறுபடியும் மெர்ஜ் ஆகுதுட்டையும் அது மறுபடியும் சரியாகுதுட்டையும் திரும்ப 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 பண்ணிட்டே இருக்கும். இதுதான் இதுல உள்ள சட்ட சிக்கல். சரிங்களா. அப்படி பண்ணும்போது இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வரும் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னங்களா. ஸோ ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்க ஒரே மாசத்துல அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இதுல வர்ற ரிட்டர்ன் மாதிரி வேற எதுலையுமே வராதுங்க. ஏன்னா 40 ரூபா ப்ராஃபிட் டார்கெட் வைக்கிறீங்க, 2000 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. மார்ஜின் பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கு
ஃபியூச்சருக்கு தான் 1.5 லட்ச ரூபா. கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 2,27,000 ரூபா தான் மார்ஜினு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 11% ரிட்டர்ன் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 11% ரிட்டர்ன் கிடைக்கும். ஹை ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது எப்பயாவது தான் அமையும், அடிக்கடி அமையாது, எப்பயாவது தான் அமையும். சரிங்களா? சரி. ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னென்னா வந்து ரெண்டையும் ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் பை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு செல் எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ளே மார்க்கெட் எங்கேயும் மூவ் ஆயிரும். ஃபியூச்சர் ட்ரேடிங்னால ரொம்ப ஹை ஆப்ரேஷன் காஸ்ட் ஆகும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு நீங்கள் இதை எட்டு போகணும். அப்போ 3 மாதம் எட்டு போகும்போது 3 மாதத்துக்கு எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, ஆப்ரேஷன் காஸ்ட், புரோக்கரேஜ் எல்லாம் பே பண்ணணும். ஸோ அது ஒரு பெரிய தலைவலி. சில டைம் என்னன்னா ப்ரீமியம் கீழே வந்தே தொலையாது. ஆனால் ட்ரா டவுன் ரொம்ப ஹையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 2,000 ரூபா ப்ராஃபிட் 27,000 பார்க்கும்போது வந்து நீங்கள் குறைஞ்ச போர்ஷன் மட்டும் பண்ணீங்க, அதே மாதிரி 2,000 ரூபா லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்னா என்ன, ஒரு 3 மாத காலம் நீங்கள் தாக்கு பிடிக்கணும். ஸோ அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளில வர்றது நல்லது. இது வந்து பை சைடு கேலண்டர் ஸ்ப்ரெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரீமியம் டக்குனு கீழே வந்துடும். செல்லில் இருக்கும்போது வந்து செல் கேலண்டர் ஸ்ப்ரெட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது வந்து அது 3 மாத காலம் 4 மாத காலங்களில் போகும். ஸோ அதனால் வந்து செல் சைடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது, பை சைடு மட்டும் பண்ணுறது நல்லது. நான் பை சைடு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஆப்ஷன்லேயும் சில டைம் என்ன வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்பைக் ஆகும், அதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் தான் என்னோட பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து சென்னையில் கலந்துக்கலாம். தமிழ் நடக்கு, மற்ற இடங்கள்லாம் ஆங்கிலத்தில் நடக்குது. இந்த காணொலி உங்களுக்கு ப்ரீமியம் வித்தியாசம் இருக்கும்போது எப்படி பணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜெகன்.